சட்டம் ரொம்ப தெளிவாக ராம்சார் நிலமாக ஒன்று அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த தேதியிலிருந்து எந்த விதமான கட்டுமானமும் அனுமதிக்கக்கூடாது என்பது வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸாக கோர்ட் கொடுக்கக்கூடிய பல ஆர்டர்களை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் அதை நாங்கள் சந்திக்க கூட தயார், கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டையே நாங்கள் சந்திக்க தயார்னு ஒரு சாதாரண தாசில்தார் உள்பட சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன சரி, நமக்கு இருக்கிறது இரண்டு வகை. ஒன்று we have to மக்கள் மத்தியில் நம்ம சேவ் ராம்சார்னு இதை கேம்பெயினாக கொண்டு போவோம். தமிழ்நாட்டில் ஒரு மைனிங் மாஃபியா ராஜ்யம் நடக்குது. இரு தரப்பு இவங்க சைட்லேருந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் வாங்கினா, அவங்க சைட்லேயும் கம்ப்ளைண்ட் வாங்கினா, இவங்க சைடுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்கேன், அவங்க சைடுக்கு சிஎஸ்ஆர். இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? எத்தனை கோடிக்கு அந்த கொள்ளை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லீகல் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம திருநெல்வேலியில் மட்டும் ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் பார்த்தது மட்டும் 600 கோடி. ஆனால் போலீஸ் அப்படியே அந்த அவங்க வயலன்ஸு பண்ணட்டோன்ற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்கள வெளியிலே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கிரஹாம் பெல்லை அங்கே அந்த அவர் குடும்பம் தான் பண்ணியிருக்கிறாங்க, எஸ்ஏவிக்கு வரை தான் தெரிஞ்சும் கூட நீங்கள் நியமிக்கிறீங்கன்னா அப்போ அந்த சட்டவிரோத பணம் என்பது அங்கே மட்டும் தங்குவதில்லை. அது கட்சிக்கு செலவு பண்ணணும் நாளைக்கு. அதில் எதனா நாளைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் டிஜிபியும் இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் ஏட்டு இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது இதை தாண்டி ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் ஆட்கள் தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணுறாங்க. என்ன வேணாலும் செய்வோம், எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷனுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே விற்றுருவோம். தமிழ்நாட்டை குவாரியில் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டை வெட்டி வெட்டி கேரளாவுக்கு விற்றுட்ருக்குறாங்க. இப்போ தேர்தல் வந்துருச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கஜானாவை காலி பண்ணி முதலமைச்சர் யாருக்கு அப்பா அப்படிங்கிறத இப்போ கேள்வி. கொலை செய்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், திருட்டு வேலை பண்ணுறவன், இவங்க எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கிறாரே தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கு அப்பாவாய். எங்களுக்கு பணம் வேண்டாம், எங்களுக்கு தேவை நல்ல சாலைகள், நல்ல குடிநீர், எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கான நபர் தான் தேவை. நாங்கள் அதில் எங்களோட ஓட்டுங்கிறது எங்களை விலை மதிப்பில்லாத ஒரு உரிமை. இதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மிக முக்கியமான ஆளுமையை சந்திக்கிறோம். ஊழல், கனிம வள கொள்ளை, இது குறித்து தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி பல விஷயங்களிலே வெற்றியும் கண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தான் சந்திக்கிறோம். இவர்கள் ஃப்ளாக் பல விஷயங்களை நம்ம செய்திகள் சிந்தனைகள்லையும் கூட பேசியிருக்கிறோம். அறப்போர் இயக்கத்தின் திரு ஜெயராமன் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். நேற்று கூட ஒரு கேஸ் வந்திருக்கு. நீங்கள் குறிப்பாக இந்த பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் சம்மந்தமாக அதில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆனால் இப்போ கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறோம், ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்லேயும் பேரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த கேஸுடைய முழு பரிணாமத்தையும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வருட காலமாக 13,000 ஏக்கரெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அது சுருங்கி இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3080 ஏக்கர், கிட்டத்தட்ட 1247 ஹெக்டர் அந்த அளவிற்கு ராம்சார் நிலமாக ஏப்ரல் 2022 அறிவிக்கப்படுது. சட்டம் ரொம்ப தெளிவாக ராம்சார் நிலமாக ஒன்று அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த தேதியிலிருந்து எந்த விதமான கட்டுமானமும் அனுமதிக்கக்கூடாது என்பது வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸாக உள்ளது. ஆனால் அதற்கு பிறகு அதே ராம்சார் தளத்திற்குள்ளேயே வரக்கூடிய ஒரு 15 ஏக்கர் நிலம் அளவிற்கு கிட்டத்தட்ட சர்வே நம்பர் 453, 495/2C, 96, 97, 98 இந்த 5 சர்வே எண்களில் கிட்டத்தட்ட 1400 அப்பார்ட்மெண்ட் பில்டிங் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. சிஎம்டிஏ கொடுக்குறாங்க, என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. 2022க்கு பிறகு அவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஏப்ரலுக்கு பிறகு ஜூலையில் தான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2025 ஜனவரியில் அப்ரூவலும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் சொல்ல இந்த பிரிகேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு, பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் அப்படின்னு அவர்களுடைய ப்ராஜெக்டுக்காக கொடுக்கப்படக்கூடிய அனுமதி. இது முழுக்க சட்டவிரோதமான ஒன்று. பல முறைகேடுகள் இதில் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் இது ராம்சார் நிலத்திற்கு அருகில் இருக்கிறது என்று பொய்யாக ஒரு அறிக்கையை தயார் செய்கிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்திற்கும் இந்த நிலத்திற்கும் 65 மீட்டர் தொலைவு இருக்கிறது என்று பொய்யாக ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள். ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மார்ஷ் லேண்ட் 534ங்கிறது இதோடைய அட்ஜசன்ட் லேண்ட் 0 மீட்டர்னு கொடுக்க வேண்டியதை 65 மீட்டர்னு அவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல பொய்கள் அடங்கி தான் இந்த அப்ரூவலே ப்ராசஸே நடக்குது. இது அனைத்து ஆதாரங்களையும் நம்ம
ரொம்ப முக்கியமாக இது உங்கள் ஆவணம் என் ஆவணங்கிறது கிடையாது, அரசாங்கத்துடைய ஆவணமே தான். சிஎம்டிஏவே ஒரு மேப் ரிலீஸ் பண்ணுறாங்க, எது ராம்சார்னு பிங்க் கலரில் மார்க் பண்ணுறாங்க. அந்த பிங்க் கலரில் மார்க் பண்ணதில் இந்த சர்வே நம்பர் எல்லாமே அடங்கி வருது அப்படிங்கிறத நம்ம எல்லாமே ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த விஷயங்களை நம்ம அரசாங்கத்துக்கு புகாராக எழுப்பணும். அரசாங்கமே இந்த ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறதுனால இப்போ வெட்லேண்ட் அத்தாரிட்டியோ இல்லை என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டோ சிஎம்டிஏவோ அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லை, எடுக்கவும் மாட்டாங்க. நாங்கள் கொடுத்துறோம், ஆனால் இருந்தாலும் ப்ரொசீஜருக்கு அவங்களுக்கு கொடுத்தோம், லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்தோம், இவர்கள் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ நாம் வந்து உயர்நீதிமன்றத்தை நம்ம நாடுறோம். உயர்நீதிமன்றத்தில் நாம் ஒரு வழக்கு போட்டிருந்தோம், ஏடிஎம்கேலையும் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க, 2 பேர் இருந்தது. பிஐஎல், இந்த 2 பிஐஎல் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டேவும் கொடுத்து வச்சுருந்தாங்க ஹைகோர்ட்டு. எதுக்காக இந்த ஸ்டே அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் 2017 உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டே கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டே என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கிற வெட்லேண்ட், இந்தியா முழுக்க இருக்கிற வெட்லேண்டில் இந்த வெட்லேண்டெல்லாம் நீங்கள் இந்த சட்டங்கள் படி பவுண்டரிலாம் மார்க் பண்ணி எல்லாம் செஞ்சு அதெல்லாம் நோட்டிஃபை பண்ணி முடிக்கிற வரைக்கும் எந்த விதமான கட்டுமானங்களையும் நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு 2017 கொடுத்துட்றாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அப்போ சுப்ரீம் கோர்ட் அப்படி கொடுத்துருக்கும் போது நீங்கள் எப்படி இப்படி கட்ட அனுமதிக்க முடியும்னு சொல்லி தான் உயர்நீதிமன்றம் அதன் அடிப்படையில் ஒரு ஸ்டேவை வந்து இங்கே கொடுத்து நேற்றுக்கு அது விசாரணைக்கு வரும் பொழுது உயர்நீதிமன்றம் எடுத்த ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வெட்லேண்ட் பற்றி, ஈரநிலங்கள் பற்றி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது நாங்கள் நாங்கள் இந்த வழக்கை நடத்தினால் அது ஒரு பேரலாக நாங்கள் ப்ரொசீடிங் நடத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால் நாங்கள் இந்த வழக்கை நடத்த முடியாது, நீங்கள் உச்சநீதிமன்றத்தையே அணுகிக்கோங்க, அந்த வழக்கிலேயே நீங்கள் போய் இந்த விஷயங்களை உங்களுடைய ப்ளீடிங்ஸை வந்து நீங்கள் அங்கே முன்வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. மெரிட்குள்ளே நாங்கள் போக மாட்டோம், மெரிட்டுக்குள்ளே அவர் ரெக்கார்டும் பண்ணிக்கிறாரு, நம் தரப்பில் இது ராம்சாருக்குள்ளே வருதுன்னு நம்ம சொல்கிறோம், பிரிகேடு தரப்பில் இது இல்லை, நாங்கள் வந்து ராம்சாரில் வரலன்னு அவங்க சொல்கிறாங்க. 2த்தையும் ரெக்கார்ட் பண்ணி இவர் இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த மெரிட்டுக்குள்ளே போகலை, நான் இதை உயர்நீதிமன்றம் இதை நடத்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆல்ரெடி பெண்டிங் இருக்குது, அங்கே போய்க்கோங்கன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறாரு. இப்போ இது கொஸ்டின் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இப்போ இதனால் தடை போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தடை போகாது. ஏன்னா இந்த தடை அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற வழக்கில் இருக்குது. உச்சநீதிமன்ற வழக்கில் இருக்கக்கூடிய தடையை காட்டி தான் உயர்நீதிமன்றம் தடை போடுது. இப்போ உயர்நீதிமன்ற வழக்கு தள்ளுபடி ஆகுதுனால உச்சநீதிமன்ற தடைக்கு தள்ளுபடி ஆகாது. உச்சநீதிமன்றத்தில் தடை என்ன 2017 ஈரநிலத்தில் இந்த இவங்க சொல்கிறாங்க இல்லையா, வெரிஃபிகேஷன், அங்கே ஃபீல்டு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும், அந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி உச்சநீதிமன்றம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வரைக்கும் எந்த விதமான கட்டுமானங்களும் நீங்கள் அனுமதிக்க முடியாது. 2வது, ராம்சாரை பொறுத்த வரைக்கும் டெசிக்னேட்டட் டேட்லேருந்து என்னைக்கு டெசிக்னேட் பண்ணாங்களோ அந்த தேதியிலிருந்து எந்த கட்டுமானமும் அனுமதிக்க முடியாது, சட்டத்தில் இருப்பது. அரசு தரப்புல என்ன சொன்னா, நான் ஒன்றும் இயர்மார்க்கே பண்ணல, இது வரைக்கும் அந்த வெட்லேண்டுன்னு நாங்கள் உண்மையே பண்ணலப்ப எப்படி இது ஊழல் நடந்துருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? 1248 ஹெக்டேர்னு அப்போ எதை வச்சு சொன்னீங்க? அந்த 1248 இந்த மேப்பு தாங்கிறத எதை வச்சு சொன்னீங்க? அந்த மேப்ல இந்தந்த சர்வே நம்பர்கள் தான் வருதுங்கிறத எதை வச்சு சொன்னீங்க? இதெல்லாம் நீங்களும் சொல்லல, அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. டைரக்டரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் கிட்ட போய் இவங்க டேட்டாவை கொடுத்து, இது என்னன்னா இன்னொரு என்ஜிடி கேஸ் ஒன்றுத்துல இந்த தகவலை நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னா, என்ஜிடி கேஸ்ல அங்கே ரிப்போர்ட் பண்ண போறாங்க, அங்கே வந்து டைரக்டரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் அங்கே சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம அந்த அஃபிடவிட்ல இருந்து தான் எடுத்திருக்கிறோம். அதில் ரொம்ப தெளிவாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க, டிஒஎஸ்எஸ் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருச்சு, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிரிகேடு இருக்கக்கூடிய இடம் உள்பட இதெல்லாம் பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் 1911 இருந்தது, இது அனைத்தும் வந்து சதுப்பு நில பகுதி தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அங்கே சொல்லிடுறாங்க. ஸோப்பா அந்த நீங்கள் சொல்றதை பார்த்தா அந்த வனத்துறை வந்து ஒரு பெரிய மனதோட செயல்படுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த இடம் இல்லை அப்படின்னு. நேற்று கூட அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வரும் பொழுது நீதிபதி கேட்கும் பொழுது கூட அவர்கள் நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க, அவங்க வந்து இது இல்லை இருக்குங்கிறதுக்குள்ளேயே போகலை. அரசாங்கத்துடைய ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக என்ன இருந்திருக்கணும்னா, இது ராம்சார்க்குள்ள தான் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க டிஓஎஸ்எஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அதெல்லாம் உயர்நீதிமன்றத்துலேருந்து மறைச்சிடுறாங்க, அவங்க சொல்லலை. அங்கே வந்து வில்சனோ இல்லை ஏஜியோ வந்து சொல்ல மாட்டுறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இன்னும் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அளவில் அவங்க நின்றுக்கிறாங்க.
பட் பாயிண்ட் என்னன்னா, உயர்நீதிமன்றம் வந்து நான் எனிவே மெரிட்டுக்குள்ள நான் போக மாட்டேன், இது வந்து இங்க பண்ணணுமா, இப்ப நான் ஒருவேளை இது உள்ளதான் இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அதே விஷயம் வரும்போது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும். எப்படி பேரலா நான் ப்ரொசீடிங் நடத்தினேன்னு நீங்க அங்கேயே போய் நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்டாண்ட். நம்ம அந்த டெக்னிக்கல் ஸ்டாண்ட்ல அது சரியா. இப்போ உதாரணத்துக்கு கருத்து ரீதியாக கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்தை மானிட்டர் பண்ண சொல்லிருக்காங்க ராம் சாரை. அதன் அடிப்படையில உயர்நீதிமன்றம் வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிறது என் கருத்தா இருக்கலாம். பட் உயர்நீதிமன்றம் என்ன நினைக்குதுன்னா, இல்ல உச்சநீதிமன்றம் தான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. உச்சநீதிமன்றத்துக்கு இப்ப நீங்க போகணுமா? எப்ப அந்த கேஸ் அப்பனா அது வரும்னு ஒண்ணு இருக்குல்ல. உச்சநீதிமன்றத்துக்கு இப்ப நாங்க இனிமே போக போறோம். ஃபைட் இட் டில் தி எண்ட். பட் பாயிண்ட் என்ன, உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போக போறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பண்ணலாமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்ற தடையானை இருக்கு. இப்போ அதை மீறி பண்ணாங்கன்னா அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து அரசுல இருக்கக்கூடிய அதிகாரி, என்விரான்மெண்டல் செக்ரட்டரியிலேருந்து இப்போ ஃபாரஸ்ட் செக்ரட்டரியிலேருந்து அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சிஎம்டிஏ, இவங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இவங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட அந்த இடத்துல தான் எனக்கு என்னன்னா, இப்போ சமீப காலமாகவே பார்க்குறோம், கோர்ட் கொடுக்கக்கூடிய பல ஆர்டர்களை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் அதை நாங்கள் சந்திக்க கூட தயார், கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டையே நாங்கள் சந்திக்க தயார்னு ஒரு சாதாரண தாசில்தார் உள்பட சொல்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுங்க? சரி, நமக்கு இருக்கிறது வந்து இரண்டு வகை. ஒன்று வந்து மக்கள் மத்தியில் நம்ம சேவ் ராம் சார்னு இதை கேம்பெயினாக கொண்டு போவோம், இது ஒரு வழி. இரண்டாவது வழி சட்ட ரீதியான வழி. உச்சநீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடுக்க போகிறோம். அதற்கான இன்னும் ஆர்டர் வெளியே வரல. உயர்நீதிமன்றத்துடைய ஆர்டர் வெளியே வந்ததுக்கு பிறகு தான் அந்த ஆர்டரை வைத்து நம்ம அடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போகிறோம். ஆனால் இந்த இரண்டுமே நம்ம செஞ்சுதான் ஆகணும். நம்ம வந்து ஃபைட் பண்ணி தான். இப்படி ஃபைட் பண்ணி தான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே ஒரு புகார் தெரிவிச்சிருந்தோம். அதில் சில டாக்குமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக ஃபைட் பண்ணி தான் இதை காப்பாற்ற முடியும். அதை நம்ம தொடர்ந்து செய்தாக வேண்டும். இப்போ பார்த்தோம், ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அவங்களுடைய குவாரியில் படம் பிடிக்க போன ஊடகவியலாளர்கள், இந்த ரிப்போர்ட்டர், கேமராமேனை அடித்தது. ஆரம்பத்தில் போலீஸ் தரப்பில் அப்படியெல்லாம் இல்லை, இவங்க தான் வந்து மிரட்டுறதுக்காக வீடியோகிராஃப் பண்ணாங்கன்னு உள்பட சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக அந்த செய்தி நிறுவனம் எம்எல்ஏவே அடிக்கக்கூடிய அந்த வீடியோலாம் கூட போட்டிருக்காங்க. ஆனால் இப்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறத உங்களுடைய எக்ஸ் தளத்திலேயே கூட பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த சம்பவத்தை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மைனிங் மாஃபியா ராஜ்யம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஏதோ ஒரே ஒரு ஒன் ஆஃப் இன்சிடெண்ட்டாக நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இன்னைக்கு பல இடங்களில் மைனிங் மாஃபியாவும் காவல்துறையும் அரசியல்வாதிகளும் ஹேண்ட் அண்ட் க்ளவ் இருக்கிறாங்க. இது சில இடங்கள்ல அரசியல்வாதியே தான் அந்த குவாரி நடத்துபவராக இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழனியாண்டி அவர் வந்து ஒரு ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ. அவருடைய குவாரி மீது 23 கோடி ரூபாய் அபராதம் போடப்பட்டது. அந்த அளவிற்கு சட்டவிரோத வேலை செய்து கொண்டிருப்பவர் தான் பழனியாண்டி. அப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் சட்டவிரோத மைனிங் செய்து கொண்டிருக்க ஒருவர், ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து போகிறாங்க, அவர்களை அடித்ததற்கான வீடியோவை இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு தெளிவாக அடித்திருக்கிறார். கரூர் எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இருதரப்பு இவங்க சைட்லேருந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் வாங்கினேன், அவங்க சைட்லேயும் கம்ப்ளைண்ட் வாங்கினேன், இவங்க சைடுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்கேன், அவங்க சைடுக்கு சிஎஸ். இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? சிசிடிவியை வந்து எடு அப்படின்னு சொன்ன அந்த ஆடியோக்குள்ள இன்ஃபேக்ட் இங்கே தான் வந்து காவல்துறை வந்து நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும், இப்போ திருநெல்வேலியிலையும் நாங்கள் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தும் போது 25 அட்வொகேட்ஸ் மைனிங் மாஃபியாவுடைய அந்த நாங்கள் குவாரி அசோசியேஷனுடைய ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னு சொல்லி உள்ள வந்து கலாட்டா செய்து அவர்கள் வந்து சேரெல்லாம் தூக்கி எறிந்து டாக்டர் சுரேஷ் மேலே, அட்வொகேட் மேலே மண்டேல காயப்படுத்தக்கூடிய. இப்போ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன செஞ்சாங்கன்னா வந்து அந்த மீட்டிங்கை நிப்பாட்டுவதற்கான வேலையை செய்தார்கள். நீங்க பர்மிஷன் வாங்கினீங்களா இல்லையா, பர்மிஷன் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் இப்போ சொல்ற பர்மிஷன் தேவையில்லை சார், இது இன்ஹால் மீட்டிங். அப்போ எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது இல்லை, 4 நாள் முன்னாடியே உங்கள் சிபிசிஐடி கால் இவர் உங்கள் எஸ்பிசிஐடி எனக்கு பேசிட்டாரு. என்கிட்ட இன்னி வரைக்கும் எவிடன்ஸ் இருக்கு, கால் எவிடன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு.
4 நாட்கள் முன்னாடி பேசினது. அன்னைக்கு காலையில 9 மணிக்கே போலீஸ் வந்து ஃபுல் ஃபோர்ஸோட உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. போலீஸ் நம்ம கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. போலீஸை நானே அந்த வீடியோலயே நான் பல முறை சொல்றேன், இவங்களை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போலீஸ் அப்படியே அந்த அவங்க வயலன்ஸ் பண்ணட்டோன்ற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்கள வெளியிலே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வயலன்ஸ் நடந்த பிறகும் கூட அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு நபரை கழுத்தை பிடித்து கொண்டு போய் வச்சாரே தவிர, மெயின் யாரு அந்த மாபை லீட் பண்ணிட்டு வராங்களோ அவங்கள வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாரு. அவங்கள நீங்க முதல்ல வெளியே அனுப்புங்க, அப்புறம் நம்ம பேசலான்ற. அனுப்ப மாட்டேங்கிறாரு. ஸோ நீங்க முதல்ல மீட்டிங்கை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஓனருக்கு ப்ரெஷர் போட்டு ஓனர் வந்து சொல்லிட்டாரு இப்போ நிப்பாட்டுங்க அப்படின்றாரு. அப்புறம் ஓனர்கிட்ட போய் கேட்டால் ஓனர் சொல்றாரு போலீஸ் என்ன வந்து நிப்பாட்ட சொல்றாங்க. ஸோ போலீஸ்க்கு எங்கேருந்து அந்த ஒரு மக்களுடைய கருத்துக்களை கூட சட்டவிரோதமாக மைனிங் நடக்கக்கூடியதுனால அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கிற கருத்தை கூட கேட்கக்கூடாதுன்னு காவல்துறை நினைக்கிறாங்கன்னா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே எஃப்ஐஆர் இல்லை. அவங்க சுவமோட்டோவா ஒரு எஃப்ஐஆர் மாதிரி போட்டு வச்சு அதில் எந்த தகவலுமே இல்லாமல் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சாங்க. இப்போ இந்த கரூரில் நெக்ஸ்ட் பார்க்குறோம், பழனியாண்டி இந்த நேரத்துக்கு நீங்கள் கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஒரு ஒரு சட்டம் என்பது துளி அளவாவது இந்த நாட்டில் இருந்ததுன்னா, இப்போ அங்கே திருச்சியிலையோ கரூர்லையோ திருநெல்வேலியிலையோ இல்லை புதுக்கோட்டையில் ஜகபர் அலிங்கிறவர் கொல்லப்பட்டார். அதுக்கு முன்னால மரப்ப நாட்டுல இந்த பிரான்சிஸ் லியோவை வந்து அவருடைய அலுவலகத்திலே அவரை கொலை செய்தார்கள். ஸோ நம்ம என்ன தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியமாக அக்கௌண்டபிலிட்டி இல்லாத போது, இப்போ பழனியாண்டி வந்து இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை வந்து அதுவும் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மேலே நடத்துகிறாங்க, ஒரு நியூஸ் சேனல் அதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, இருந்தும் கூட அந்த பழனியாண்டியை கைது செய்யவில்லைன்னா, இதுலேருந்து நான் ஒரே ஒரு விஷயம்தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அந்த பழனியாண்டி செய்யக்கூடிய சட்டவிரோத மைனிங்லேருந்து அவர் மட்டும் அதோடைய பெனிஃபிட்டை பார்க்கல, அதற்கு மேலே இருக்கக்கூடிய அனைவரும் அது பெனிஃபிட்டை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். பெரும்பாலானோர் அட்லீஸ்ட் அது காவல்துறையில் இருக்கலாம், அரசியல்வாதிகளில் இருக்கலாம். அதனால தான் இன்னைக்கு அவர் அவ்வளவு ஃப்ரீயாக போக முடியுது, வர முடியுது, எந்த விதமான ஆக்ஷனும் இல்லாமல். அப்போ இது மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? மற்ற இல்லீகல் மைனிங் பண்ணக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? நீ என்ன வேணால் சட்டவிரோத வேலை பண்ணு, லா அண்ட் ஆர்டர் நீ எப்படி வேணால் கையில் எடுத்துக்கோ, ஆனால் நாங்கள் எதுவுமே உங்களை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கும் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் இது மேலே நடவடிக்கை எடுக்காததன் மூலமாக நான் வந்து இல்லீகல் மைனிங் பக்கம் நிற்கிறேங்கிறத தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார். இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ இந்த மைனிங் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத போய்கிட்டு, இப்போ சபாநாயகர் அப்பாவோ அவருடைய பகுதியில் ஒரே கிராமத்தில் ஒரு ஊரில் 40 குவாரிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் கூட வந்தது. இது என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது ஒன்று தாண்டி, இந்த கனிமவள சுரண்டல்கள் இது உண்மையிலேயே அங்கே லோக்கல் அவங்களுக்கு பயன்பாட்டிற்காக இது இருக்குதா, வெளிமாநிலத்திற்கு கடத்துகிறாங்களா அப்படிங்கிற அதை ஏதாவது உங்கள்கிட்ட டேட்டா ஏதாவது இருக்குதா? திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக நாம் தகவல் சேகரித்திருக்கிறோம். இருக்கந்துறை ராதாபுரம் தாலுக்கில் இருக்கக்கூடிய இருக்கந்துறை, ராதாபுரத்துடைய எம்எல்ஏவாக இருப்பவர் சபாநாயகர் அப்பாவு. இந்த இருக்கந்துறை பகுதியில் கிட்டத்தட்ட 25 குவாரிகள் 2022 போய் அந்த அடைமதிப்பான் குளம்ல ஆக்சிடென்ட் நடக்கும்போது போய் ரெய்டு பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க. அதில் மெஷர் பண்ணி எவ்வளவு இல்லீகல் மைனிங் நடந்திருக்குன்னு மெஷர் பண்ணி சப் கலெக்டர் பெனால்ட்டி போடுறாரு. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த இருக்கந்துறையில் மட்டுமே, ராதாபுரம் பகுதியில் மட்டுமே 50 லட்சம் கனமீட்டர் சட்டவிரோதமாக எடுத்துள்ளார்கள். 50 லட்சம் கனமீட்டர். இந்த பகுதிக்கு மட்டுமே அவர்கள் சட்டவிரோதமாக எடுத்ததற்கான அந்த தொகை, அரசுக்கு வந்து சேர வேண்டிய தொகை 262 கோடி ரூபாய் என்று ஒரு சப் கலெக்டர் தெளிவாக ஆர்டர் போடுறாரு. ஒவ்வொரு குவாரிக்கும் பெனால்ட்டி போடுறாரு. இன்று திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கிரஹாம்பல், அவருடைய ஃபேமிலி குவாரி எஸ்ஏவி குவாரி என்று இருக்கு. 28 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது சட்டவிரோத குவாரிக்கு. எப்படி பழனியாண்டிக்கு போட்டாங்களோ அதே மாதிரி அவர் 28 கோடி ரூபாய் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 28 கோடி ரூபாய் இது மாதிரி போடக்கூடியதை என்ன பண்றாரு, கலெக்டர் வந்து குவாரியெல்லாம் மூடி வைக்கிறாரு. இவ்வளவு கிரேவ் வயலேஷன்ஸ் நடந்திருக்குன்னு அப்பாவுவா இருக்கட்டும், ஞானதருவியாகட்டும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அவரை மிரட்டுறாங்க. ஓப்பனாக
கேட்குறாங்க. பல பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் எப்படியும் மூடி வச்சிருக்கீங்க, குவாரியெல்லாம் எப்போ திறப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் ப்ரொசீஜர் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இதற்கு பிறகு ஜெயகாந்தன் ஐஏஎஸ்ன்ற ஒரு ஐஏஎஸ்ஐ கொண்டு வந்து மைனிங் கமிஷனராக போட்டு அதோடைய அப்பீல் சப் கலெக்டரோட ஆர்டர் மேலே அப்பீல் வந்து கலெக்டருக்கே போகாமல் நேரடியாக 2வது மேல்முறையீட்டுக்கு ஜியாலஜி அண்ட் மைனிங் கமிஷனருக்கு எல்லா குவாரிக்காரங்களும் போகிறாங்க சொல்லி வச்சோம். அப்படின்னு மீன்ஸ் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் நீங்கள் ஜெயகாந்தன் போங்கன்னு யாரோ ஒருவர் சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கத்துக்குள்ள. அவர் வந்து 262 கோடி ரூபாய் பெனால்ட்டியை வெறும் 14 கோடியாக குறைக்கிறார். இப்போ இந்த கிரஹாம் பெல் அவங்களுடைய ஃபேமிலி குவாரி இருக்கு இல்லையா, 28 கோடி போட்டது 97 லட்சமா குறைக்கிறாங்க. வெறும் 97 லட்சம். அதுவும் அதை உடனடியாக கட்ட தேவையில்லை. நீங்க முதல்ல ஒரு 15 லட்சமோ 20 லட்சமோ முதல்ல கட்டினா போதும். அதற்கு பிறகு இஎம்ஐ கொடுக்குறாங்க. மாசம் 5 லட்சம் கட்டுங்க. அப்போ எந்த அளவிற்கு கிட்டத்தட்ட இது மட்டும் இல்லாமல் எல்லா குவாரியும் திறந்து வர விட்டுட்டாங்க. அவங்க 5 வருஷத்துல எடுக்க வேண்டிய அளவை அதை தாண்டி 5 வருஷத்துல எடுக்க வேண்டிய அளவை தாண்டி அவங்க வந்து 1 வருஷத்துல எடுத்துடுறாங்க. அப்போ நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க, இல்லீகல் மைனிங் இவ்வளவு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இப்போவாது இந்த குவாரியை மூடினாங்களான்னு கேட்டா இந்த பெனால்ட்டியை குறைச்சிட்டு திரும்ப எல்லா குவாரியும் திறந்து விட்டுட்டாங்க. அப்போ ஒரு குவாரி உதாரணத்திற்கு ஒரு 5 வருடத்துல 3 லட்சம் கனமீட்டர் எடுக்கணும். ஆனா அவங்க 1.5 வருஷத்துலயே 6.5 லட்சம் கனமீட்டர் எடுத்துட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த குவாரியை நீங்க திரும்ப திறந்து விட்டீங்கன்னா மீதி 3 வருஷம் 3.5 வருஷம் அவங்க எடுக்க போற ஒவ்வொரு கல்லும் சட்டவிரோத கல் தானே. அப்போ எடுத்தது மட்டும் இல்லை, இனியும் நீங்க சட்டவிரோதமா எடுங்கன்ற மாதிரி எடுக்க. ஸோ இந்த அளவிற்கு அந்த இருக்கந்துறை. இதனால மக்கள் பார்த்தீங்கன்னா வீடு கிராக், மகசூல், அந்த டஸ்ட் போய் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து இதுல ரொம்ப முக்கியமாக இதை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வந்து வெடிகுண்டு அதிகமாகக்கூடிய கலாச்சாரம்லாம் ஏன் ஆகுது அப்படின்னு சொன்னா இது சட்டவிரோதமாக இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கடத்தப்படுகிறது. ஈவன் சமீபத்தில் நம்ம பார்த்தோம், சேலத்திலேருந்து பாலக்காடு அங்கே செக் போஸ்ட்டில் பல ஆயிரம் ஜெலட்டின் குச்சிகளையும் இது மூலம் கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குவாரிக்காக எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறது. இதில் ஏன்னா இதில் வந்து மைனிங்க்கு ஒரு அளவு, இப்போ 3 லட்சம் கனமீட்டருக்கு எடுக்கணும்னா 3 லட்சம் கனமீட்டருக்கு தான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து அவங்க அலௌடு வாங்குறதுக்கு. இப்போ ஆனால் 6.5 லட்சம் எப்படி எடுக்கிறாங்க? அப்போ அதோட டபுள் த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வந்து சட்டவிரோதமாக இவங்க கொண்டு வராங்க. அந்த அதுவே எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்ல தனியாக இவங்க மேலெல்லாம் வழக்கு போடணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரியாக இவர்கள் வந்து சட்டவிரோதமாக செய்தது மட்டும் இல்லாமல் இதில் 90%, 80-90% வந்து கேரளாவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கேயும் வந்து அதுல ஒரு இ பாஸ் மோசடி எல்லாமே கடத்தப்படுகிறது. அடுத்தது நான் அதான் கேட்க வந்து நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அங்கே கூட ஒரு கன்னியாகுமரி பகுதியில் ஒரு கலெக்டர் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. என்னென்னா அங்கே அந்த ஃபிஷரிஸ் அவங்களுக்காக சில வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த எஸ்பிக்கு அவங்க கடிதம் போடுறாங்க, நீங்கள் போகிற எல்லா அந்த டிப்பர் லாரியும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் இந்த வேலை நம்ம குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க முடியாது, அதனால் ஒரு 80 வண்டிகளுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்ருங்க அப்படின்னு. அந்த 80 வண்டியை சுற்றி சுற்றி வருங்கிறது நமக்கு தெரியும். இது எப்படி இந்த வயலேஷன் பண்ணுறாங்க? இதுதான் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத ஒரு விஷயம். ஒன்று என்னன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ், நம்ம பெரிய பெரிய ஹைவே ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம ஏற்கனவே இப்போ கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ இருக்கு. என்னன்னா, அவர்கள் கல் மண் எனக்கு வந்தா போதும்னு மட்டும் இல்லை, அந்த கல் நியாயமாக சட்ட ரீதியாகத்தான் வந்திருக்கா என்பதையும் செக் பண்ண வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அப்போ பாஸ் நியாயமான பாஸில் வந்திருக்கா அதை சரண்டர் பண்ணணும். அதை சரண்டர் பண்ணி அந்த பாஸை இ பாஸை வச்சுட்டு தான், அந்த பாஸ் சிஸ்டத்தை வாங்கிட்டு தான் அவர்கள் பில் பேமெண்ட்டே பண்ணணும். இதை வந்து ஜிஓவாவே பாஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவர்கள் யாரும் செய்வது கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இந்த பாஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி நார்மலான பாஸ் இருந்தது. தென்காசி கலெக்டர் ஒரு அருமையான வேலை பண்ணார். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெயிங் பிரிட்ஜில் போய் வச்சிட்டார். வெயிங் பிரிட்ஜுக்கு ப்ரைவேட்டில் இருக்கிற எல்லாருமே இதை சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே யூனிக் நம்பர் ஜென்ரேட் ஆகுது. அது ஜென்ரேட் ஆகிட்டு நேராக இங்கே வெயிங் பிரிட்ஜுக்கு வந்த உடனே வெயிட்டு பார்க்குறாங்க. வெயிட்டு பார்க்குற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, அதே நம்பர் நீங்கள் யூனிக் நம்பரை சிஸ்டமில் என்ட்ரி போட்டு எவ்வளோ வெயிட் இருக்கோ சப்ராக்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து அவங்க என்னதான் ஃபேக் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இது வந்து டிசம்பர் 26 ஜனவரி 9 ஒரு 13 நாள் நடத்தினாங்க போன வருஷம். நடத்தினோன்னா எல்லா குவாரிக்காரர்களும் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நாளாக ஒரு நாளைக்கு 100 கனமீட்டர் 500, இப்போ 100 கனமீட்டருக்கு பாஸ் வாங்குறாங்கன்னா 500 கனமீட்டர் எடுத்துகிட்டு போவாங்க. 5 வாட்டி அதே பாஸையே பயன்படுத்துவாங்க திரும்ப திரும்ப.
அதையே ஃபேக் பண்ணுவாங்க. இப்போ பண்ண முடியல. ப்ரெஷர் போட்டு மேல் வரைக்கும் இங்கே மைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மினிஸ்டர் அளவு வரைக்கும் வந்து அந்த சிஸ்டத்தையே காலி பண்ணி விட்டாங்க. அதாவது சரியான இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையே காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு நாங்கள் ஒரு இ பாஸ் கொண்டு வருகிறோம் மாநில அளவில் அப்படின்னு சொல்லிட்டு இதே மேனுவல் பாஸ் சிஸ்டம் மாதிரியே எந்த வேலிடேஷனுமே பண்ணாது. வி பிரிட்ஜில் எங்கேயும் வேலிடேஷன் பண்ணாமல் வெறும் அது சிஸ்டமில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ சிஸ்டத்தில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்னா அது யார் வேணா எடுப்பாங்க. இப்போ குவாரிக்காரங்க அவங்க நம்பரை மாற்றி ஈஸியாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அது இல்லை ஒரே இ பாஸையே வச்சு 4 வாட்டி ஓட்டிக்கிறாங்க. ஏன்னா எங்கேயுமே வேலிடேஷன். நான் போனேன், இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் போய் வி பிரிட்ஜுக்கு போனேன். நான் போய் கேரளா செக் போஸ்ட்டில் போய் நிற்கிறேன். நின்று போய் நான் ஒவ்வொரு லாரியாக நான் இவங்க என்ன இப்போ சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே போய் நின்று பார்த்தா எந்த வேலிடேஷனும் இல்லை. நீங்கள் எங்கேயா சிஸ்டமில் என்ட்ரி போடுறீங்களா? இல்லை. பாஸை வாங்கிட்டு இங்கே கீழே போடுறாங்க, ஒரு நோட் புக்கில் மட்டும் என்ட்ரியை போட்டுட்டு. ஸோ அந்த நோட் புக்கில் என்ட்ரி போட்டது அதே பாஸ் தான் திரும்ப வந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த வேலிடேஷனுமே கிடையாது. ஸோ இது பர்பஸ்ஃபுல்லாக, விச் மீன்ஸ் இந்த சிஸ்டம் ஏதோ கீழளவில் நடக்கக்கூடியது அல்ல. ஒரு மைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏடி அதிகாரியும் இந்த மைனிங் நடத்துபவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒன்று அல்ல. இது மேல்மட்ட அளவு வரைக்கும் இந்த ஊழல் நடக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஊழல் இல்லை சட்டம் ஒழுங்கு எதை பற்றி பேசுனா கூட ஒரு கம்பேரிட்டிவ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஆட்சியில் அப்படி நடந்தது அப்படின்னு. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கனிம வள கொள்ளை இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால சென்ற ஆட்சியிலையும் நடந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இது குறித்து யாராவது கேள்வி கேட்டால் அவங்க மேலே வண்டி ஏற்றி கொள்வது, விஏஓ அவர் ஆஃபீஸ்லேயே புந்து வெட்டுறது, இது போன்ற வயலன்ஸ் நடக்குது. இப்போ எம்எல்ஏவுடைய அந்த விஷயங்களும் பார்க்குறோம். இந்த கம்பேரிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி எப்படி இருக்குது? இந்த கனிம வள கொள்ளையை பொறுத்த வரைக்கும் சமீப சில ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஈவன் இந்த இருக்கந்துறை பகுதியில் 2017-18 காலகட்டத்திலலாம் குறைவாக தான் இருந்திருக்கிறது. உங்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, அது 2018க்கு பிறகு தான் அதிகமாக ஆரம்பிக்குது. கடந்த ஆட்சியிலே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இந்த ஆட்சி வந்தோன்னா பயங்கர அதிகமாக. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த திருநெல்வேலி மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு 40 குவாரிகள் அந்த மாதிரி இருந்ததுலேருந்து 120 குவாரிக்கு அதிகமாகிடுச்சு. 3 மடங்கு கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவிற்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறோன்னா, பல திமுக நபர்களே இந்த குவாரி நடத்துபவர்களாக இருக்கிறாங்க. இப்போ பழனியாண்டி எடுத்துக்கோங்க, கிரகாம்பல்ல நான் சொன்னது, இப்போ மைனிங் செய்யக்கூடிய இது போன்ற மிகப்பெரிய அளவில் மோசடி செய்திருக்கிறார் என்று தெரிந்த ஒரு நபரை நீங்கள் வந்து திருநெல்வேலியில் மாவட்ட செயலாளராக நியமிக்கிறீங்க அப்படின்னா அப்போது ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி வரும். எனக்கு அவர் வந்து ஒரு சட்டவிரோதமாக பண்ணிட்டாருன்னு ஆக்ஷன் எடுக்கிறான்னு ஒரு கட்சி தலைவர் சொன்னார்னா அதில் நியாயம் இருக்கு. பட் சட்டவிரோதமாக பண்ணியிருக்கிறாருங்கிறது ரிப்போர்ட் இருக்குது, உங்கள் சப் கலெக்டரோட ரிப்போர்ட் இருக்கு, இந்த அளவிற்கு இந்த எஸ்ஏவி குவாரியில் பண்ணியிருக்கிறாங்கன்னு. ஆனால் அந்த கிரகாம்பல்லை அங்கே அந்த அவர் குடும்பம் தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க எஸ்ஏவி குவாரி தான் தெரிஞ்சும் கூட நீங்கள் நியமிக்கிறீங்கன்னா அப்போ அந்த சட்டவிரோத பணம் என்பது அங்கு மட்டும் தங்குவதில்லை, அது கட்சிக்கு செலவு பண்ணணும். நாளைக்கு அதில் எதுனா நாளைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவில் தான் இன்றைக்கி யோசிக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் அதிகமாகி கொண்டே போகிறது. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு மாஃபியா ராஜ்யம் இது போன்ற சட்டவிரோத கல்குவாரியில் பல மாவட்டங்களில் நடக்கிறது அப்படின்னு. இப்போ இதை வால்யூமாக நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ இந்த கனிம வள கொள்ளை இதன் மூலம் இந்த சமீப காலமாக இந்த ஆட்சியில் அதை ஒரு வால்யூம் அப்படின்னு ஒரு குவான்டிஃபை பண்ணுவீங்கன்னா எத்தனை கோடிக்கு அந்த கொள்ளை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லீகல் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம திருநெல்வேலியில் மட்டும் ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் பார்த்தது மட்டும் 600 கோடி. நீங்கள் வந்து இது திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குவாரி 2 குவாரியில் மட்டும் நாங்கள் பார்த்தது 100 கோடி. இது வந்து பல மாவட்டங்களில் நடக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து விருதுநகர் மாவட்டம், இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல, கிருஷ்ணகிரி, இங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் சட்டவிரோத கனிம வள கொள்ளைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அப்போது வந்து ஒரு மாவட்டத்தில் 1.5 வருஷத்தில் இவ்வளோன்னா, நீங்கள் திருநெல்வேலியில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3000 கோடி ரூபாய், 2000லேருந்து 3000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 4-5 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் பல மாவட்டங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணும். 10 மாவட்டம் நீங்கள் போட்டிங்கன்னா கூட 20,000-30,000 கோடி உங்களுக்கு
நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவில் தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பணம் இதில் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால தான் இவர்கள் வந்து அந்த மாஃபியாவை நம்பி தான் இந்த ஆட்சியே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மாஃபியா தான் ஆட்சியே நடத்துகிறாங்கன்ற அளவில் தான் இன்னைக்கு இருக்கு. இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது இதில் மட்டும் நடக்கலை. இன்னொரு பக்கம் மணலில் நடந்திருக்குது. ஏற்கனவே 4700 கோடின்னு இடி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அரசாங்கத்துக்கு வந்த தொகை 36 கோடி ரூபாய். அதில் இதெல்லாம் மிகப்பெரிய வருமான இழப்புங்கிறத நம்ம பார்க்கணும் அரசாங்கத்துக்கு. ஒரு பக்கம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க சட்டவிரோத மைனிங்னால. விவசாயிகளுக்கு வந்து மகசூல் வரல, பூல போய் உட்காந்துக்குது அந்த டஸ்ட்டு. நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது, வீடு கிராக் விழுது, சாலையில் வந்து ஆக்சிடென்ட் நடக்குது, சாலை வந்து இமிடியேட்டாக டேமேஜ் ஆகிடுது 6 மாத காலத்துக்குள்ள. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து எங்களுக்கு வருமானம் இல்லை, கஜானா காலியாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு காரணம் நீங்கள் வரவேண்டிய இது போன்ற வருமானங்களை நீங்கள் ஈட்டுவதில்லை. அது கட்சிக்கு போகக்கூடிய ஒன்றாக மாற்றுறீங்க. அப்போது ஒரு சிலர் குறுநில மன்னர்களாக ஒரு மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பதற்காக இன்னைக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாராங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் ஒரு ஃப்ளாக் பண்ணியிருக்கிறது என்னென்னா, மைனர் போர்ட்ஸ் அண்ட் சிறு துறைமுகங்கள், அதுவும் நெடுஞ்சாலைத்துறையும் அட்வான்ஸ் அப்ரூவல் அந்த இதில் 27க்கான ப்ராஜெக்டு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2000 கோடி ரூபாய் இருக்குது. இது வந்து தேர்தலுக்கு மனதிலே கருத்தில் கொண்டு தான் இதை பண்ணியிருக்காங்க. இது எந்த ஒரு பட்ஜெட்டிங் ப்ரோட்டோக்காலை வந்து இது பாஸ் த்ரூ பண்ணல அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதில் என்ன நடந்திருக்கு? சிஆர்ஐடிபி காம்ப்ரஹென்சிவ் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்பது மாநில நெடுஞ்சாலைத்துறையில் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் சாலை போடக்கூடிய ஒரு திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே பழுதடைந்த சாலைகளை அவங்க செலக்ட் பண்ணி அவர்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் அதற்கு போடுவதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தணும். ஆனால் மாநில நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு தவறான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. என்னென்னா, 5 வருடம் ஒரு சாலை முடிந்து விட்டாலே அதை நாங்கள் போட்டாக வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதுவே முதல்ல ஒரு தவறான ஒரு மெக்கானிசம். 5 வருடம் அது தாங்க முடியாத அளவுக்கு ரோடு போடுவாங்க, அதுவும் போடுவாங்க. பட் ஆனால் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாநில நெடுஞ்சாலைத்துறையுடைய சாலைகள் உடைய டிசைன் என்னென்னா 15 ஆண்டுகள் அதோடைய லைஃப் இருக்கணும். 15 ஆண்டுகளுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, 15 ஆண்டுகளுக்கு வர வேண்டும் என்று ஒரு சாலையை போடுகிறீங்க. ஆனால் 5 ஆண்டில் நான் அதை வந்து திரும்ப போடுவேன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது இந்தியன் ரோட் காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரஃப்னஸ் இண்டெக்ஸாக பார்க்கணும், முதல்ல அந்த சாலை போட வேண்டிய சாலையான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த சிஆர்ஐடிபி வந்து ஜென்ரலாக ஜூலை ஆகஸ்ட் இந்த நேரத்தில் தான் போடுவாங்க. உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு இந்த சிஆர்ஐடிபியோடைய டெண்டர் எப்போ போட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்து டெண்டர் எப்போ போட்டாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் 2025 பண்ணுறாங்க. அப்போ இந்த வருஷம் எப்போ பண்ணணும்? கிட்டத்தட்ட அதே ஜூலை ஆகஸ்ட் 2026 தான் அதை செஞ்சுருக்கணும். ஆனால் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு அதற்கான டெண்டரை அவங்க எப்போ போடுறாங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் இப்போ போடுறாங்க. இது 3 நாளில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் 3 நாளில் கிடைக்குது, உடனே டெண்டர் ஃப்ளோட் பண்ணுறாங்க 3 நாளில். இந்த மாதிரி வந்து அவ்வளவு ஒரு வேகத்தில் இது நடக்குது. இன்ஃபேக்ட் எஸ்டிமேட் ரெடி பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஸ்டிமேட் ரெடி பண்ணி பல நாள் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் இந்த ரோடை செலக்ட் பண்ணுறதே 5 வருடம் முடிந்த ரோடன் செலக்ட் பண்ணக்கூடாது. அதோடைய இன்ஃபேக்ட் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் வைடனிங்கிறாங்க. டிராஃபிக் டேட்டா பார்க்கணும், டிராஃபிக் அங்கே போய் நின்று டிராஃபிக் டேட்டா பார்த்து வைடனிங்க்கு முதல்ல அது தேவையா இல்லையாங்க என்பது பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். ஸ்ட்ரென்தனிங் அது தேவையா இல்லையா அந்த ரோடோடைய இண்டெக்ஸை பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி எதுவுமே சரியாக செய்யாமல் ப்ரோட்டோக்கால் என்னென்னா, நீங்கள் ஹைவேஸ் மேனுவல்லே இருக்குது, நீங்கள் வந்து பட்ஜெட் அலாட்மெண்ட்டே இல்லாமல் எந்த திட்டத்தையும் செய்ய முடியாது. இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு திட்டத்துக்கு பட்ஜெட் அலாட்மெண்ட்டே இல்லை, டெண்டர் போட முடியுமா? இதோடைய பட்ஜெட் அலாட்மெண்ட்டே 2026-27 பட்ஜெட்டில் தான் வரப்போகுது. அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு பிறகு தானே நீங்கள் போட முடியும். இப்போ அந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் இப்போ போட முடியாது, அதுக்குள்ளே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருங்கிறதுனால பட்ஜெட் அலாட்மெண்ட்டே இல்லாமல் 2000 கோடி ரூபாய்க்கு இவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்து டெண்டர் போடுறாங்கங்கிறது ஸ்ட்ரெயிட்டாகவே வயலேஷன் ஆஃப் லா. அவர்களுடைய ஹைவேஸ்லேயே மேனுவல்லையே மிக தெளிவாக இருக்கிறது, இந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் பட்ஜெட் அலாட்மெண்ட் பண்ணதுக்கு பிறகுதான் இதை செய்ய முடியும் என்று. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா, அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் கம்பெனிக்கிட்ட இப்பொழுதே ஒரு டீல் போட்டு அது கமிஷன் வாங்குறதுக்குன்னு சொல்ல வரீங்க. இது வந்து 15 நாட்கள், அதுவும் இப்போ 30 நாட்கள் கூட டைம் கொடுக்கல, 15 நாட்கள் கொடுக்குறாங்கன்னா
மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு முன்னாடி இது ஒரு டிஎம்கேக்கான ஒரு ஃபண்ட் ரைசிங் டிரைவாக தான் இதை வந்து நம்ம பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த லாஜிக்கும் இருப்பது போல இதில் தெரியல. அப்போ இதை தான் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எழுதியிருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் ரத்து பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு ஸ்டேட் ஹைவேஸோடைய பட்ஜெட்டே நீங்கள் 20,000 கோடி தேவையில்லாத ஒரு பட்ஜெட். நீங்கள் அதற்கு 10,000 கோடி ரூபாயே போதுமானது. மீதி 10,000 கோடி ரூபாயை நீங்கள் வந்து மற்ற மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் செலவு செய்யலாம் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் இன்று வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை போட்ட ரோடையே திரும்ப திரும்ப போடுவது, பல இடங்கள்ல நல்ல ரோடையும் எடுத்து போடுவது, தேவையான இடத்துல கடைசியில் போட மாட்டாங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதை சொல்லும் பொழுது இது கேட்காம இருக்க முடியல. சமீபத்தில் இந்த ECR 6 லேன் அந்த வைடனிங் அது பண்ணக்கூடிய ரோட் ப்ராஜெக்ட்டு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண லோயஸ்ட் கொட்டேஷன் கொடுத்த ஒரு மத்திய பிரதேஷ் கம்பெனி எங்களுக்கு ஒதுக்காமல் இன்னொரு ஆந்திரா கம்பெனிக்கு L2, ஆனால் எங்களை விட 600 கோடி எக்ஸசிவாக அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. அது கோர்ட்டும் இப்பொழுது அந்த டெண்டரையே ரத்து செய்திருக்கிறது. இது எப்படி நடந்திருக்கு இந்த வயலேஷன்? சரி, இந்த வயலேஷனை பொறுத்தவரை நானும் பேப்பர்லேருந்து தான் இதை பார்த்தது. பட் இதில் ரொம்ப தெளிவாக என்னென்னா, இந்த டெண்டரில் ஒரு 2 நிறுவனங்கள் 2-3 நிறுவனங்கள் போட்டி போடுறாங்க, இல்லை 5 நிறுவனங்கள் போட்டி போடுறாங்கன்னா, ஒரு டெண்டர்னாலே பல நிறுவனங்கள் போட்டி போடுற ஒரு வகையில் இருக்கணும். பல பேர் டெக்னிக்கலாக குவாலிஃபை ஆகக்கூடிய ஒரு வழியில் இருக்கணும். இவர்கள் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் யாரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் குவாலிஃபைடாக வச்சுக்குவாங்க, மிச்சவங்கெல்லாம் அன்குவாலிஃபைடு. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பிட்டையே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது அவர் பேக்லிஸ்ட் வேற சொல்கிறாங்களே, நகாய் மூலமாக ஏற்கனவே அவர்கள் வந்து பிளாக்லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரியாக ஒன்று செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஒரு அப்பட்டமான விதிமீறல் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாமல் செய்வது கிடையாது, தெரிந்தே. இது வந்து இந்த ஒண்ணுத்துலதான் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது, பல இடங்கள்ல மிரட்டப்படுகிறார்கள். இப்போ இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ்க்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அது ஒரு சிறிய தொகை தான், ஆனால் வந்து ஒரு அந்த எப்படி வந்து அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டண்ட்டை வந்து போடுறாங்க. அந்த கன்சல்டன்ட்டுக்கு நீங்கள் சொல்ல போகிற L1 கன்சல்டன்ட் வந்து 35 லட்சமோ என்னோ கொடுத்துருக்கிறாரு. L2 வந்து 3 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த 35 லட்சம் டெக்னிக்கலாக குவாலிஃபைடும் கூட. ஆனால் அவரை மிரட்டி நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க L2க்கு கொடுக்கறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதையுமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ப்ளைண்ட்டாக போட்டிருக்கிறேன். ஆனால் இன்று வரை அதற்கு பதில் இல்லை. இந்த KNR 600 கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால், 600 கோடியில் 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் வாங்காமல், பப்ளிக் சர்வன்ட்ஸ் வாங்காமல், இது லஞ்சம் வாங்காமல் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஊழல் மூலமாகத்தான் இது அரங்கேற்றியே இருப்பாங்க. அப்போது இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ஊழல் எப்படி வேணாலும் நாங்கள் பிளேட்டண்ட்டாக பண்ணுவோம், என்ன வேணாலும் செய்வோம். எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷனுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே வித்துருவோம். தமிழ்நாட்டை குவாரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டை வெட்டி வெட்டி கேரளாவுக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் வந்துருச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கஜானாவை காலி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, கஜானாவை காலி பண்ணிட்டு திருட்டு போகிறது தான் இப்போ வந்து ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஊழல்னு சொல்கிறதுனால அதை ஒட்டி இந்த கேள்வியை நான் கேட்டுடுறேன். KN நேரு அவர் துறை சார்ந்த ஊழல் நடந்திருக்குன்னு ED வந்து 2 முறை DGPக்கு கடிதம் எழுதிருச்சு, கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க, விசாரணை தொடங்குங்கன்னு. இப்போது வரை அதற்கான இனிஷியேஷன் நடந்ததான்னு தெரியல. நீங்கள் இந்த ஊழலை எப்படி பார்க்குறீங்க? சரி, KN நேருடைய ஊழல், இந்த அவர் சம்மந்தப்பட்ட அந்த துறையில் நடந்த ஊழல் ஒன்று வந்து ரொம்ப தெளிவாக போஸ்டிங்காக பணம் வாங்கப்பட்ட ஊழல். அதில் வந்து எப்படி அவருடைய சகோதரர் சம்பந்தப்பட்ட ஆட்கள், சகோதரர் சம்பந்தப்பட்ட ஆட்கள், இவர்கள் எல்லாருக்கும் நடந்த அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து ஆரம்பித்து அனைத்து விஷயங்களையும் ED எடுத்திருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ED என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டெண்டர் ரிலேட்டடாகவும் கிட்டத்தட்ட 7.5% 10% வரை எப்படி வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஊழல், இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பிரைமா ஃபேசி அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா, ஒரு ஊழல் நடந்திருக்கக்கூடும் என்பதற்கான ஒரு ஒரு முகாந்திரம் இருந்தாலே FIR பதிவு செய்து தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
இதுதான் எஃப்ஐஆருக்கு வந்து நீங்கள் எல்லா இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சு எல்லா என்கொயரி எல்லாம் செஞ்சு இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சு எல்லா ப்ரூஃபையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் போடணும்னு அவசியம் கிடையாது. முகாந்திரம் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா முகாந்திரம் இல்லை, அதை தாண்டி இப்போ இடி வந்து என்னெல்லாமோ எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து டிஸ்க்லேருந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் வாட்ஸ்அப்பில் நடந்ததுலேருந்து எல்லாத்தையுமே எடுத்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இப்போ உங்ககிட்ட வந்திருக்குன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ண எஃப்ஐஆர் தான் போடணும். இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டீட்டெயில்டு என்கொயரி ரெஜிஸ்டர் பண்ணுறோம். டீட்டெயில்டு என்கொயரி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர், ஒரு கேஸை காலி பண்ணுறதுக்கு. அவங்க உண்மையிலேயே ஒரு கேஸ் போடணும்னு நினச்சாங்கன்னா ப்ரிலிமினரி என்கொயரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே செஞ்சுட்டு அவங்க வந்து எஃப்ஐஆருக்கு போவாங்க, இல்லை நேரடியாக எஃப்ஐஆருக்கு அவங்க வந்து போகலாம். ஆனால் அவங்க டீட்டெயில்டு என்கொயரின்னு சொன்னாலே டீட்டெயில்டு என்கொயரி 6 மாதம் டைம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவர்கள் வந்து அதில் டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுட்டு இதை எப்படி வந்து இதெல்லாம் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது, ஆனால் இதற்கும் அமைச்சருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு டீட்டெயில் என்கொயரி ரிப்போர்ட்டை கடைசியில் கொடுப்பாங்க. அவங்க என்ன கொடுப்பாங்க, என்ன வேர்டிங் போடுவாங்க உள்பட எனக்கு நல்லா தெரியும். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய இப்போ பல விஷயங்கள் பார்த்தாச்சு. அவர்கள் இப்படி தான். ஸோ இப்போ வந்து கோர்ட்டுக்கு ஒரு பதில் சொல்வதற்காக கோர்ட்டு வந்து கேட்டுருச்சே இப்போ வேறு ஏதாவது பணியானுமேங்கிறதுக்காக அவசரமாக போய் ஒரு டீட்டெயில் என்கொயரின்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. பட் கோர்ட்டு வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்து தான் அடுத்தது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்டாண்டை வந்து கோர்ட்டு தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இவங்க செய்ய போகிறது கிடையாது. இவங்களோட அமைச்சருடைய சகோதரர் சம்பந்தப்பட்டது. இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இவர்கள் கீழே வரத லஞ்ச ஒழிப்புத்துறை. இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு தலைவரே கிடையாது. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஹெட்டாக இருந்த அபய்குமார் சிங் அவர் தான் ஆக்டிங் டிஜிபியாக இருந்தார். டிஜிபி ரிப்போர்ட்ஸ் டு சீஃப் மினிஸ்டர். இப்போ எப்படி வந்து நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷனை அவர் ஒரு ஃபேராக வந்து செய்யக்கூட முடியும்? அவர் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஐஜி லெவல் ஆஃபீஸரை ஆக்டிங் ஹெட்டாக போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் டிஜிபியும் இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் ஹெட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது இதை தாண்டி இன்னொரு வருத்தமான ஒரு விஷயம் தான், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் ஆட்கள் தான் இன்னைக்கு வந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஈவன் இந்த நேரு அவர்களுடைய அந்த விஷயத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன் கவியரசனா அவர் வந்து பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இவங்களாம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பர்சன், இவங்களுக்குலாம் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் இவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க, பணம் கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறது. அப்போ இந்த அளவிற்கு ஆதாரங்கள் இருந்தும் கூட நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. சரி, இந்த ஆட்சியில் விவசாயிகளுக்கு எதிராக அவங்க பல விஷயங்களுக்காக போராடுறாங்க. இந்த மேல்மா அந்த சிப்காட் விஷயமா இருக்கட்டும், அதில் இருக்கட்டும். இப்போ அவர்கள் மீது குண்டர் சட்டமே போடப்படுகிறது. நீங்கள் கூட ஒரு பதிவு பண்ணியிருந்தீங்க, பழனிக்கு அவங்க பச்சை துண்டு போட்டிருந்தாங்க, இவங்களும் விவசாயி தான் சொல்லிலாம் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கள குண்டர் சட்டத்தில் போடுற அளவுக்குலாம். அதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சியில்? விவசாயிகளை வந்து நாங்கள் எனக்கு நெஞ்சில் ஈரம் இருக்குது என்னெல்லாமோ சொன்னார். டெல்டாக்காரன். ஆமாம், டெல்டாக்காரன் சொன்னார் முதலமைச்சர். அதற்கு பிறகு இந்த மேல்மாவை பொறுத்தவரை அவரே ஒரு மேடையில் நின்று கொண்டு சொன்னார், இவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நாங்கள் வந்து உங்கள் பேச்சை கேட்காமல், உங்கள் கருத்துக்களை கேட்காமல் நாங்கள் செய்ய மாட்டோம்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த நிலத்தை எடுப்பதற்கான வேலையாக இருக்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் அவர்கள் எதற்காகன்னா திமுகவுடைய ஒரு மாநாடு, இளைஞரணி மாநாடு நடக்குது மணல். அதற்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியில் இருந்து மண் அள்ளப்பட்டு நிரப்பப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய மணல் திருட்டு நடந்திருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க போய் போராட்டம் செய்வதற்காக போராட்டம் அறிவிக்கிறாங்க. இப்போ இவங்கள நைட்டோட நைட்டாக போய் தூக்கி கைது பண்ணுறாங்க. ஜென்ரலாக அப்படி இருந்தால் டீடைன் பண்ணிட்டு ஒரு நாள் முதலமைச்சர் வர அன்றைக்கி டீடைன் பண்ணிட்டு அன்றைக்கி ஈவினிங் விட்டுருவாங்க. அப்படியே அவர்கள் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெக்கானிசமாக பண்ணணும்னா கூட. ஆனால் இவங்க எல்லாரும் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதில் யாரோ மெயின் ரோட்டில் பாவம் நின்றுட்டு இருந்த 2 வருஷம் பச்சை துண்டு போட்டு அவங்க டீ குடிச்சிட்டு தான் அவங்கள வந்து இவங்க குரூப்பு தான் சொல்லி அவங்க உள்ள பாவம் ஜெயிலுக்கு வந்ததுக்கு பிறகு தான் யார்ப்பா நீங்கள் அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி டீ குடிக்க நின்றுட்டு இருந்தோம், எங்களையும் கூப்பிட்டு உள்ளே போட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அளவிற்கு மோசமாக அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதான் பேயின்ற மாதிரி இவங்க பண்ணக்கூடிய தப்புக்கு, இவங்க அடிக்கக்கூடிய கொள்ளைக்கு பார்க்குறவங்கலாம் யாராக இருந்தாலும் கைது பண்ணு அப்படின்ற அளவில் தான்
இவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இது வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, எந்த ஒரு ஒரு வேல்யூவும் இல்லாமல் கொள்ளை அடிப்பது மட்டுமே கொள்கை அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்களுக்கு மக்கள் யாரும் கண்ணுக்கு தெரியல. அது விவசாயியாக இருந்தால் என்ன, விவசாய கூலியாக இருந்தாலும் என்ன, யாராக இருந்தாலும் என்ன, எல்லாரையும் நாங்கள் வந்து தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படிங்கிற அளவில் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் வந்து கேள்விகளை ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. திருநெல்வேலி போன்ற இடத்துல இந்த கல்குவாரி பற்றிலாம் பேசும்போது மக்கள் அவ்வளவு பயத்தில் அவர்கள் வந்து மக்களை வைக்கக்கூடிய அளவில் இந்த ஒரு மாஃபியா ஆட்சி நடக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ சட்ட ரீதியாக நீங்கள் போராடுறீங்க, ஒரு சிலர் வந்து களத்தில் போராடுறாங்க, இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இவங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறது, கைது செய்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சாதாரணமாக நான் ஒரு ரூமில் இருக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அதை பற்றி ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் ஆர்டிஐ போடுறேன். அந்த ஆர்டிஐ போட்டாலே அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டோ யாரோ மிரட்டக்கூடிய அந்த விஷயங்களும் அதையும் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதையும் கூட ஸ்ரீ டிவியில் நம்ம நியூஸாக பேசியிருந்தோம். அந்த விஷயத்தை எப்படி இந்த ஆட்சியில் பார்க்குறீங்க? சரி, இன்னைக்கு திருவண்ணாமலையில் இது ஒரு இடத்துல நடக்குது. திருவண்ணாமலையில் 2 பேர் மிரட்டப்படுகிறாங்க. அந்த டவுன் பஞ்சாயத்தில், கீழ்பெண்ணாத்தூர் டவுன் பஞ்சாயத்தில் அந்த பிரசிடெண்ட் அவருக்கு முதல்ல தகவல் யார் கொடுக்குறது? இது வந்து ஐடென்டிட்டியே நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னும் போது அவருக்கு ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில். அவர் வந்து இவர்களுடைய பெற்றோரை கூப்பிட்டு மிரட்டக்கூடிய சம்பவம் நடக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு வந்து அப்பட்டமாக நடக்கிறது. திருநெல்வேலியில் குவாரி நபருக்கே நம்பரை கொடுத்துட்டாங்க. அங்கே டோனி என்ற ஒரு நபர், அவர் வந்து அவருடைய பேர் அட்ரஸ் உள்பட எல்லாத்தையும் கொண்டு போய் குவாரிக்காரத்திட்டே கொடுத்துட்டாங்க டிபார்ட்மெண்ட். இவர் தான் உங்களுடைய குவாரி பற்றி தகவல் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் ஃபோன் பண்ணி என்னப்பா கேட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி மிரட்டக்கூடிய வேலைகள் வந்து அப்பட்டமாக நடக்குது. இது வந்து ஹைகோர்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி எல்லா சீஃப் செக்ரட்டரிக்கும் லெட்டர் அமைச்சிருக்கிறாங்க. லெட்டர் அமைச்சு ஆர்டிஐ அப்ளிகன்ஸோடைய ஐடென்டிட்டியை எந்த காரணத்தை கொண்டும் அதிகாரிகள் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இப்படி நடந்திருக்கிறது. இப்படி நடந்தும் கூட இன்று வரை அந்த பொது தகவல் அதிகாரி மேலே ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்க, எப்படி நீங்கள் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி அவர்கள் மேலே எந்த விதமான ஒரு நடவடிக்கை கூட, நான் தான் சொல்கிறேன், இது வந்து எப்படின்னா ஏன் பிளேட்டண்ட்டாக, ஏன் வந்து அப்பட்டமாக இது போன்ற முறைகேடுகளும் ஊழல்களும் இல்லை வந்து விதிமீறல்களும் அப்பட்டமாக நடக்கிறது அப்படின்னு சொன்னால், மிரட்டல்களும் நடக்கிறதுனா, இது நடந்தால் நாளைக்கு நமக்கு எந்த நடவடிக்கையும் நம்ம மேல் பாயாது. முதலமைச்சர் வந்து யாருக்கு அப்பா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. கொலை செய்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், திருட்டு வேலை பண்ணுறவன், இவங்க எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கிறாரே தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கு அப்பாவா இல்லை. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. அப்போ அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை அவர் நன்றாக செய்கிறார். அவர்களை நீங்கள் காப்பாற்றுறீங்க, ஆனால் மக்களை நீங்கள் விட்டுறீங்க. சரி, இப்பொழுது நடக்கக்கூடிய ஊழல், லஞ்ச லாவண்யம், இது எல்லாமே வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன அவங்களுடைய டார்கெட்னா, வர எலெக்ஷனில் மக்களுக்கு காசை கொடுத்து வாங்கிடலாம், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஃபார் திஸ் ஓட்டு எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணிட்டுருக்கீங்க, என் ஓட்டு விற்பனைக்கல்லன்னு. இது எந்த அளவுக்கு மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் ஓட்டு விற்பனைக்கல்ல அப்படிங்கிற பிரச்சாரம் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நேர்மையான சமூகத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் மக்கள் நாம் வந்து நேர்மையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இது வந்து மேலே இருக்கிறவங்க அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இவங்க மட்டும் நேர்மையாக இருந்தால் போதும்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்மளுடைய பிரதிநிதியாகத்தான் வந்து அரசியல்வாதிகள் அங்கே வந்து உட்கார்றாங்க. அப்போது மக்களுக்கும் அதில் ஒரு கடமை இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு, கொடுக்கக்கூடாதுங்கிறதையும் நம்ம மேலே அரசியல்வாதிகளுக்கு ப்ரெஷர் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மற்றொரு பக்கம் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் இது போன்ற பிரச்சாரங்களை செய்யணும், ப்ரெஷர் போட வேண்டியது இருக்குது. பட் இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் ஒரு உரையாடலாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு சில கிராமங்களுக்கு போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வீடாக சென்று ஒரு உரையாடல் செய்யும். அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாரு, இன்னொருத்தர் வாங்காமல் போட்டு போடுறாரு, யார் சிறந்தவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அவங்கள்ட்டையும் கேட்குறோம். வாங்குறவங்களா இருந்தால் கூட அவங்க வந்து யோசிச்சுட்டு வாங்காதவங்க தாங்க அப்படின்றது. ஒருத்தர் யார் வந்து அவங்க குழந்தைக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்குற அம்மா அப்பாவா, பணம் வாங்காத அம்மா அப்பாவான்னு கேட்குறோம்.
அப்புறம் 3வது கேள்வி வந்து ஒருத்தர் உங்கள் வீடு வந்து 1 லட்ச ரூபா திருடிடுறாரு, அடுத்த நாள் வந்து 2000 ரூபா கொடுக்குறாரு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போலீஸில் புகார் கொடுப்பீங்களா, இல்லை 2000 போதும் 2000 வாங்கிட்டு சும்மா இருப்போமா? 4வது கேள்வி வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குற அரசியல்வாதிக்கு அந்த பணம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அவர் உழைச்சி சம்பாதிச்சதா அதிகாரத்தை பயன்படுத்தி திருடின பணமா? உழைச்சி சம்பாதிச்சா எனக்கு ஏங்க கொடுக்க போகிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் தப்பான வழியில் தான் சம்பாதித்ததாக இருந்தால் அந்த பணத்தை ஓட்டுக்கு பணமாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுதா, குற்ற உணர்ச்சி ஏற்படுதா, இந்த பணத்தை வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு 5வது கேள்வி அங்கே தான் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 10க்கு 8 பேர் இல்லை 9 பேர் ஆமாம் எங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டர்னில் வரும்போது ஆமாம் அப்படின்றாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கலாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, ஒரு அவங்களை வந்து இதை பற்றி ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு இருக்குது. அப்போது தப்புன்னு ஏன் சங்கடமாக இருக்குது, தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். அவன் தப்பு தானேங்க, தப்பு தானே எப்படி மாற்றுறது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கொடுக்குறவங்க நிப்பாட்டினாங்கன்னா நாங்கள் நிப்பாட்டுறோங்க. கொடுக்குறவங்க நிப்பாட்டுவாங்களா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க. அப்போ யார் நிப்பாட்டணும் சொல்லுங்கள்? மக்கள் தான் நிப்பாட்டணுங்க. மக்கள்னால் யார்? எதிர் வீட்டில் இருக்காங்க, பகுதி வீட்டில், அவங்கள சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்கள விட்டுருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் உறுதியை எடுக்க தயாராக இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்க மாட்டோம். இதுதான் இந்த உரையாடலோட ஒரு ஃபார்மெட்டாக வச்சு இன்றைக்கி கிராமம்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு மாடல் வில்லேஜாக நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு சில கிராமங்களை உருவாக்கி அதன் மூலமாக கீழேந்தும் ப்ரெஷர், நாங்கள் ஓட்டுக்கு பணத்தை ரிஜெக்ட் பண்ணுறோம், எங்களுக்கு பணம் வேண்டாம், எங்களுக்கு தேவை நல்ல சாலைகள், நல்ல குடிநீர், எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கான நபர் தான் தேவையே தவிர நாங்கள் அது எங்களோட ஓட்டுங்கிறது எங்களுடைய விலை மதிப்பில்லாத ஒரு உரிமை, இதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோங்கிற அளவில் கிராமங்கள்லேருந்து அது பேசப்படணும். அங்கேருந்து ஒரு ப்ரெஷரை உருவாக்கணும், ஒரு டாக்கிங் பாயிண்டாக உருவாக்கணும். ஏன்னா இன்றைக்கி பணத்தை வாங்கிட்டு நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம், செலிபிரிட்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு தவறான அப்ரோச். நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுங்கன்னும் போது உங்களையும் அந்த தவறில் வந்து ஒரு கூட்டாளியாக மாற்றுறாங்க. நாம் நேர்மை இல்லாமல் இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், நீங்கள் நேர்மையாக இருங்கன்னு அக்கௌண்டபிலிட்டி அங்கே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வகையில் உருவாக்கும். சமீபத்திலே ஒரு மீடியாவில் பேசும்பொழுது அந்த ஆங்கரை சொல்லார், ஆமாம் ஒரு கூட்டத்துக்கு மாநாடுக்கு கூட்டுறதுக்கு பணமும் பிரியாணியும் சரக்கும் கொடுத்தா என்னதான் தப்பு அப்படின்னு கேட்ட அந்த விஷயங்களுமே அதுதான் நம்மளுடைய மாரல் ஃபேப்ரிக் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இறங்கியிருக்கு, ரொம்ப கீழே போயிருக்கு. இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சகஜமாக்குவது. நீங்கள் கொள்ளையடிப்பதையும் எல்லாத்தையும் நீங்கள் சகஜமாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யார் தான் கொள்ளையடிக்கலை, யார் தான் ஓட்டுக்கு பணம் வாங்கலாம், மக்கள் தான் வாங்குறாங்க கேட்குறேன். இப்படி எல்லாத்தையும் சகஜமாக்கியாச்சுன்னா எல்லாரையும் நீங்கள் கூட்டாளி ஆக்கியாச்சு, அப்போ தவறு இல்லை அப்படிங்கிற இது சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் அதை வேறு ஒரு நபர் மேலே போடுவதற்கான ஒரு வழியாகத்தான். கொடுக்குறவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா சரி, அப்போ நீங்கள் அவங்க மேலே ப்ளேம் போடுறீங்க, உங்களுடைய தவறு என்ன அப்படின்னு வரும்பொழுது அவங்க சங்கடப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்கள அந்த சங்கடத்திற்கு உள்ளாக்க வேண்டியது ஒவ்வொருவருக்கும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய மீடியா ஆங்கர்ஸையும் இன்னைக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க பல பேர் வந்து பணம் யார் தான் கொடுக்கல, யார் தான் வாங்கலை அப்படி இல்லை. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள், அதை நோக்கி தான் நம்ம வேலை செய்யணும். அதை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. ஸோ உங்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரமாக இருக்கட்டும், மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சட்ட போராட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுறோம். நன்றி, வணக்கம். நன்றி.